இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, கப்பிள்ஸ் பாப்பா வந்து பெத்துக்கணும் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய ஜட்ஜால தான் வந்து தர முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாக்ரிஃபைஸா அவங்களுடைய காயின்ஸ வந்து தரணும். ஸோ அது மாரி காயின்ஸ குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கப்பிள்ஸோட காயின்ஸ் வந்து வேஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க புவர் கப்பிள்ஸ் உங்களால குழந்தைலாம் பெத்துக்க முடியாது அப்டி சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் வந்து ஒதுக்கிடுறாங்க. இந்த மாரி சமயத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு கப்பிள்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காயின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த காயின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் கிட்ட வந்து குடுக்குறாங்க. அத வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது இந்த காயின்ஸ்ல வந்து அக்செப்டபிளா தான் இருக்கு அப்டி சொல்லிட்டு ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ மிச்ச 2 காயின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின்குள்ள போடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து ஒரு குட்டி காயின் பாப்பா வந்து வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பிள்ஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. இத பார்த்தோனே அந்த லேடிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. அவங்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயின குடுக்குறாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் வந்து எடுத்துக்கிற மாரி இல்ல. ஸோ அதுக்காக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அது மொத்த காயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் கிட்டயே வந்து குடுத்ததுக்கு அப்புறமா அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பாவும் வெளிய தருது. இப்ப அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க.